அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அதிகம் பேசாதீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு 6 வசனங்களை உங்கள் முன்பாக நான் சொல்ல விரும்புகின்றேன். பொதுவாக இவைகள் எல்லாம் நீதிமொழிகளின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் நீதி நிறைந்த போதனைகள். இவைகளை கைக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துடைய 19ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொற்களின் மிகுதி பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துவிடும். அதாவது உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாது என்றும் பிரசங்கின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சொற்களின் மிகுதியை குறைத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2வது முக்கியமான வசனம் பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வார்த்தையின் திரட்சி அது மூடனுடைய சத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மூடன் தான் தன்னுடைய வார்த்தைகளை மிகுதியாக பேசிக் கொண்டிருப்பான். ஆகவே நாம் முட்டாள்களின் பட்டியலிலே இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகளை சுருக்கிக் கொள்வதுதான், அவசியமற்ற வார்த்தைகளை தவிர்த்துக் கொள்வதுதான் நமக்கு மிகவும் நன்றாக இருக்கும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நிச்சயமாக நம்முடைய வார்த்தைகளை அடக்கிக் கொள்ள, நாவை அடக்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதாவது ஒருவன் நாவடக்கம் இல்லாமல் தன்னை தேவபக்தியில் ஒன்று எண்ணிக்கொண்டால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகின்றார். ஆகவே மிக முக்கியமான 3வது வசனம், அறிவாளி தன் வார்த்தையை அடக்குகிறான். நம்முடைய வார்த்தைகளை அடக்கி வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 4வது மிக முக்கியமான நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம் என்னன்னு சொன்னால், பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். மிக அற்புதமாக ஆலோசனை அவர் சொல்லுகின்றார். நீங்க அமைதியா இருந்தாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தகுதியை விட அதிகமாக கிடைத்துவிடும் என்பதை போல இங்கே சாலமோன் சொல்லுகின்றார். பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். அடுத்து மிக முக்கியமாக மத்தேயு 12ஆம் அதிகாரத்துடைய 36, 37 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் பேசுகிற வீண் வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் நியாயத்தீர்ப்பினாலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வீண் வார்த்தைகளை தவிர்த்து விடுவது அது நித்தியம் வரைக்கும் பயன்படும் என்பதை இந்த பகுதியிலே நாம் காண முடியும். ஆண்டவருடைய நாளை, அதாவது நியாயத்தீர்ப்பின் நாளை நாம் சந்திக்கிற பொழுது சந்தோஷமாய் அவருடைய சன்னிதானத்திலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீண் வார்த்தைகளை தவிர்ப்பதுதான் நமக்கு மிகவும் நல்லது. கடைசியாக ஒன்றை சொல்லுகின்றேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துடைய 23ஆம் வசனத்துல, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டி மடம் கட்டின கதை போல என்று சொல்வார்கள். இரவெல்லாம் தேவையில்லாத கற்பனைகளை பேசிவிட்டு காலையில பிச்சை எடுக்க போவாங்க. அந்த மாதிரிதான் ஆண்டி மடம் கட்டின கதைன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத வார்த்தைகள், உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் கொண்டு வரும். நாம் செயல்பட, வார்த்தைகளை சுருக்கி செயல்களை அதிகரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you. Praise the Lord.